அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு ஓகேடா காம் டவுன் சொல்லிட்டு ஓகே இது பண்ணேன். அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா என்னோட முந்திட்டு அவ வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. அது வந்துட்டு எனக்கு வந்து லிட்டரலாக நான் வந்துட்டு ரொம்ப சர்ப்ரைஸாகவும் ஆகிட்டேன். நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக என்னடா ஒரு பர்சன் நானும் வந்து அவளும் எனக்கு கூட ரொம்ப கனெக்ட் ஆகிட்டா, அட்டாச் ஆகிட்டா. பட் வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத போது வந்துட்டு அவளே வந்துட்டு எனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டா. பட் அது வந்து செம்மையாக இருந்துச்சு. நான் அந்த டைமில் வந்துட்டு என்னால் நோ சொல்ல முடியல அவங்களுக்கு. நெத்தி பொட்டி நோரமா நித்தம் நானும் வாழ்ந்திடணும், நெஞ்சு குழி ஓசையில தலை சாச்சிட தோணும், உடல் கடந்துமே உயிர் பறக்குமே, புது பிரபஞ்சமே நமக்காகவே. சொல்லணும்னா நீ இல்லாமல் என்ன வந்துட்டு நார்மலாக இருக்க முடியாது. ஈவன் அது உனக்குமே தெரியும். நான் கேட்டுக்கிறது என்னன்னா ஜஸ்ட் ஸ்டே வித் மீ, அவ்வளோதான். எப்படி ப்ரோ அவங்க ப்ரொபோஸ் பண்ணாங்க? ஆக்சுவலாக ப்ரொப்போசல்லாம் தாண்டி ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸாக தான் 2 பேருமே வந்து ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா எங்களோட ட்ராக் வந்துட்டு ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. நானும் அவகிட்ட நல்லா பேசுவேன், அவகிட்ட என்கிட்ட பேசுவாள். பட் வந்துட்டு அந்த பாயிண்ட் எனக்கு வந்து அவள் மேலே நான் வந்து அட்ராக்ட் ஆகிட்டேன், எனக்கு வந்து பிடிச்சிருச்சு. பட் நான் என்ன பண்ணேன்னா, சரி நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி அடி வாங்கிட்டோம் அவசரப்படாத கிஷோர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி மெயின் கீரை போடாத, பிரேக்கப் போட்டு ஸ்லோவாக போ, ஃபர்ஸ்ட் கியரில் போ அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு ஓகேடா காம் டவுன் சொல்லிட்டு ஓகே இது பண்ணேன். அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா என்னோட முந்திட்டு அவ வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. அது வந்துட்டு எனக்கு வந்து லிட்டரலாக நான் வந்துட்டு ரொம்ப சர்ப்ரைஸாகவும் ஆகிட்டேன். நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக என்னடா ஒரு பர்சன் நானும் வந்து அவளும் எனக்கு கூட ரொம்ப கனெக்ட் ஆகிட்டா, அட்டாச் ஆகிட்டா. பட் வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத போது வந்துட்டு அவளே வந்துட்டு எனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டா. பட் அது வந்து செம்மையாக இருந்துச்சு. நான் அந்த டைமில் வந்துட்டு என்னால் நோ சொல்ல முடியல அவங்களுக்கு. ஏன்னா நோ சொன்னால் அது வந்து கரெக்டாக இருக்காது. ஏன்னா எனக்குமே அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. பிடிக்காத பட்சத்தில் ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னா இல்லை வேணாம் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். பட் வந்துட்டு எனக்கு வந்து அவங்கள வந்து பர்டிகுலராக எனக்கு வந்து அவங்க மேலே நான் வந்து அட்டாச் ஆகிட்டேன். நான் சொன்னேன் இதே மாதிரி நீ இருக்கிறியா, ஏன்னா உனக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்குது, எனக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்குது, உன் லைன் வேறு என் லைன் வேறு. பட் வந்து அந்த மாதிரி அந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் போது நீ வந்து அந்த லைனை தான் பார்த்து ஓடணும், நானும் அதே தான் பார்த்து ஓட போகிறேன். ஸோ நீ இதே மாதிரி இருந்தினா ஓகே ஃபைன், we will go like this அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நான் சொன்னேன் 1 வருஷம் நீ வெயிட் பண்ணிவியா மேக்ஸிமம், அவ்வளோதான், அதுக்கப்புறம் இது பண்ண முடியாது, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் 1 மாதம் தாக்கு பிடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ப்ரோ அதெல்லாம் எல்லாமே பிரேக் பண்ணிட்டா ப்ரோ 1.5 இயரில். எவ்வளோ ப்ரோ ஆக்சுவலி வெயிட் பண்ணாங்க? ஆக்சுவலாக அவளோட வெயிட்டிங் பீரியட் பார்த்தீங்கன்னா 2023 எண்டிங்கில் வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணா. அதே மாதிரி ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் என்னோட பர்த்டே அப்போது வந்துட்டு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணா. அப்போது வந்துட்டு நான் சரி ஓகே நானும் வந்து சிம்டம்ஸ்லாம் கொடுத்தேன். பட் வந்து நான் அக்செப்ட் பண்ணலை. அஃபிஷியலாக நாங்கள் இந்த மந்த்து என்னோட பர்த்டே மந்த் அப்போ தான் வந்துட்டு மீட் பண்ணி அஃபிஷியலாக நானும் வந்து ஓகே பண்ணி 1.5 இயர் எனக்கு வெயிட் பண்ணாங்க. 1.5 இயர் வெயிட் பண்ணாங்க. இல்லை ப்ரைம் திங் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஜென்ரேஷனில் லாயல்ட்டி இருக்குமான்னு கேட்டால் நான் இவகிட்ட பார்த்து கற்றுக்கிட்டேன் ப்ரோ. சீரியஸாக இந்த பர்சன்கிட்ட அந்த லாயல்ட்டினா என்னன்னு சொல்லிட்டு நான் இந்த பொண்ணுகிட்ட பார்த்தேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் வந்து அவங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கீங்க. சரி, அவங்க வந்து உங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ண, சப்போஸ் நீங்கள் அவங்க ப்ரொப்போஸ் பண்ணணுன்னா எப்படி ப்ரொப்போஸ் பண்ணுவீங்க? ப்ரோ எனக்கு பெருசாக ப்ரொப்போஸ்லாம் பண்ண தெரியாது ப்ரோ. ஆக்சுவலாக அவள் எப்போல்லாம் சேடாக இருக்காளோ என்னை வந்து நான் வந்து ஏதோ சுமாராக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ சாங் பாடுவேன் ப்ரோ. பாட சொல்லுவா, நானும் வந்துட்டு பாடுவேன். அது நல்லா இருக்குமா கேட்பேன், வேறு காம்ப்ளிமெண்ட் நல்லா இருக்காடான்ட்டு. நான் இப்போ இருந்த கஷ்டத்துக்கு இதாண்டா வந்துட்டு எனக்கு சோல்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்வா. அது ஆக்சுவலாக அடியே மூவிலேருந்து வந்துட்டு செந்தால் நீ வா செந்தால்னு சொல்லிட்டு நம்ம ஜிவி பிரகாஷ் ஒரு சாங்கு. யூஸ்வலாக அந்த சாங் தான் ப்ரோ பாடுவேன். பாடுங்க. ஐயோ அவங்க பாடுற அதான் ப்ரோ, சும்மா பாடுங்க. எப்படி பாடுறீங்க? அவள் பார்க்குறாளா தெரியல. பட் வந்துட்டு இப்போ எங்களுக்குள்ள ஒரு சண்டை போயிட்டுருக்கு. அவளை இந்த சாங் வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணுமா தெரியல. இருந்தாலும் இந்த சாங் நான் அவளுக்கு டெடிகேட் பண்ணுறேன். போயிடலாமா ப்ரோ? போயிடலாம். நெத்தி பொட்டி நோரமா நித்தம் நானும் வாழ்ந்திடணும், நெஞ்சு குழி ஓசையில தலை சாச்சிட தோணும், உடல் கடந்துமே உயிர் பறக்குமே, புது பிரபஞ்சமே நமக்காகவே. ஓடும் நேரம் நிறுத்தி ஆயுள் ரேக திருத்தி
காதல் செய்வன் கடத்தி ஒருத்தினருக்கும் இறப்பு வரைக்கும் வா செந்தாழினி. தேங்க்ஸ் ப்ரோ. சூப்பர் ப்ரோ சூப்பர். ஆக்சுவலி சண்டை போயிட்டு இருக்குன்னு நீங்கள் இந்த பாட்டு சப்போஸ் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா ஷேர் பண்ணி விட்டு அவங்க கமெண்ட் ஆகி உங்க கூட பேசுகிறாங்க. நானும் கஷ்டப்பட்டு எப்படிதான் தலையில பெல்ட் அடிக்காத குறை ப்ரோ. சரி ஓகே ப்ரோ. அவங்களுக்கு ஏதாவது சாரி இல்லை தேங்க்ஸ் சொல்லணும்னா எந்த விஷயத்துக்கு? ஆக்சுவலாக தேங்க்ஸ் எதுக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நான் சாரி தான் அவளுக்கு நிறைய சொல்லணும். பட் எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா, என் லைஃப்பில் நான் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு பைத்தியம் மாதிரி இருந்தேன் ப்ரோ. அதான் சைக்கோ பார்த்துன்னு தெரியுமா, அந்த மாதிரி தான் இருந்தேன். என் வேலை ஒன்று நான் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ இருந்தேன். இப்படியோ லைஃப் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் லைஃப்பில் வந்து ஒரு மீனிங்ஃபுல் ஒரு வேர்டாக இருந்தா ப்ரோ. என் லைஃப்பில் இருப்பான்னு நம்புகிறேன். அவளுக்கு சொல்லணும்னா, நீ இல்லாமல் என்ன வந்துட்டு நார்மலாக இருக்க முடியாது. ஈவன் அது உனக்குமே தெரியும். நான் கேட்டுக்கிறது என்னன்னா, ஜஸ்ட் ஸ்டே வித் மீ, அவ்வளோதான். என்ன நடந்தாலும் பரவாயில்ல. ஆமாம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல. மெயின் திங், என்னோட ஆங்கரை நான் கம்மி பண்ணிக்கிறேன். கோவப்பட மாட்டேன், சத்தம் போட மாட்டேன். ப்ளீஸ் ஸ்டே வித் மீ. ஓகே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ.